ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். வேர்க்கடலை சட்னி பண்ணலாம். அதுக்கு வேர்க்கடலையை இந்த மாதிரி நல்லா பொன்னிறமாக வறுத்துக்கோங்க. 2 வரமிளகா, 4 பல் பூண்டு, கொஞ்சோண்டு புளி அரைச்சிக்கலாம். எப்படி செய்கிறதுன்னு சொல்கிறேன். வேர்க்கடலையை இந்த மாதிரி தோல் உரித்து எடுத்து வச்சுக்கோங்க. வாங்க இப்போ சட்னி அரைக்கலாம். மிக்ஸி ஜாரில் வறுத்த வேர்க்கடலை போட்டுக்கோங்க. கொஞ்சம் புளி, 2 வரமிளகா, 4 பல் பூண்டு, இதை அரைச்சிக்கலாம். வேர்க்கடலை சட்னி ரெடி. தோசைக்கு, இட்லிக்கு தொட்டு சாப்பிட்டுக்கலாம். இது தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள்.